இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் 34வது சங்கீதம் 1வது வசனம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்ம நிறைய நேரத்தில் ஜெபம் பண்ணும்போது ஏசப்பா துதிக்கிறோமப்பா, துதிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் உண்மையிலேயே நம்ம துதிக்கிறோமா? வெறும் வாயில் மட்டும் துதிக்கிறோமா? இல்லை இருதயத்தின் ஆழத்திலிருந்து நம்ம துதிக்கிறோமா? அந்த துதிக்கிறதுனால என்ன வல்லமை நமக்கு கிடைக்குதுங்கிறத விசுவாசிக்கிறோமா? இல்லை அதை பற்றி கவலையே படாமல் துதிக்கிறேன் அப்படின்னு நம்ம வாயில் மட்டும் சொல்கிறோமா அப்படின்னு யோசித்து பார்க்கணும். இப்போ தாவீது துதியின் ரகசியத்தை தெரிஞ்சு வச்சுருந்தான். அவன் எப்போ பார்த்தாலும் தேவனை துதிச்சுக்கிட்டே இருந்தான். துதியினால் என்ன செய்ய முடியும், துதியின் வல்லமை என்னென்ன வெற்றியெல்லாம் நமக்கு கிடைக்குங்கிறத தாவீது நன்றாக அறிஞ்சு வச்சுருந்தான். ஏன் அப்படின்னா, தாவீது ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போதும் துதிச்சிட்டே இருந்தான். அதே மாதிரி கோலியாத்து முன்னாடி போய் நிற்கும் போதும் நம்ம பெரிய ராட்சசங்கிட்ட நிற்கிறோம் அப்படிங்கிற பயம் கொஞ்சம் கூட இல்லாமல் துதிச்சுக்கிட்டே இருந்தான். சவுல் அவனை துரத்துற போதும், பெரிய பெரிய கஷ்டங்களை அனுபவித்து காடெல்லாம் அலைஞ்ச போதும் அவன் வாயில் துதி இருந்துகிட்டே இருந்துச்சு. பெற்ற மகனே அவனுக்கு விரோதமாக குதிகாலை தூக்கிய போதும் அவனுடைய நாவில் துதி நீங்கவே இல்லை. 24 மணி நேரமும் அவன் துதிச்சுக்கிட்டே இருந்தான். அதனால் துதி அப்படிங்கிறது அவனோட ஹேபிட்டாக மாறிடுச்சு. எப்போனாலும் என்ன நடந்தாலும் எல்லா நேரத்திலும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து துதிக்க ஆரம்பிச்சிட்டான். அதனுடைய வல்லமை அவனுக்கு ஏகப்பட்ட ஆசீர்வாதத்தை கொண்டு வந்துச்சு. இப்போ இன்றைக்கு இதை கேட்டுட்ருக்கிற நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு முடிவெடுங்க. எல்லா சூழ்நிலையிலும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அதனுடைய வல்லமையை புரிஞ்சிக்கிட்டு தேவனை துதிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் எல்லா காரியங்கள்லையும் ரொம்ப சுலபமாக நம்ம வெற்றி அடைய முடியும். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனத்திற்கு நன்றி ஏசப்பா. எங்களோடு பேசியிருக்கீங்க, ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் நன்றிப்பா. ஆமேன். இன்றைக்கு அப்பா நீங்கள் கொடுத்துருக்கிற இந்த வார்த்தை அப்பா, இதை கேட்டுட்ருக்கிற ஒவ்வொருத்தருடைய இருதயத்தில் கிரியை செய்ய போகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. ஆமேன், ஸ்தோத்திரமப்பா. என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் கொடுக்குற ஏசப்பா. அந்த பிள்ளைங்க போகும்போதும் வரும்போதும் ஆசீர்வதிங்க. அவங்க இருதயத்தின் வாஞ்சிகள் எல்லாத்தையும் நிறைவேற்றுங்கப்பா. என்னென்ன காரியங்களுக்காக இப்பொழுது ஜெபிக்கிறாங்களோ அதிலெல்லாம் அவர்களுக்கு ஒரு வெற்றியை கொடுங்கப்பா. ஆமேன். கமெண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. அந்த பிள்ளைகள் அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே. என்ன அப்பா ப்ரேயர் ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்காங்களோ அது எல்லாத்துக்கும் நீங்கள் பலன் கொடுக்குறீங்க ஏசப்பா. ஆமேன். அவங்க ப்ரேயருக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுகிறமைக்காக நன்றி ஏசப்பா. அந்த பிள்ளைகள் வடிக்கும் கண்ணீர் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்குறீங்கப்பா. அவங்க இருதயத்தின் வேதனை எல்லாத்தையும் நீங்கள் அறிஞ்சு வச்சுருக்கீங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா பேராய் நினைத்து அவங்களுடைய வேதனையை அறிந்து இன்றைக்கு அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் பதில் கொடுக்குறீங்கப்பா. அதற்காக உமக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திர ஏசப்பா. இன்றைய வார்த்தைக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆமேன். ஸ்தோத்திர ஏசப்பா. தாவீது எப்போதும் துதிச்சுக்கிட்டே இருந்தான்ப்பா. அதே மாதிரி இன்றைக்கு ஆமேன். ஸ்தோத்திரம் அப்பா. என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் அப்பா வாழ்க்கையிலையும் அந்த துதியின் முக்கியத்துவத்தை அறியணும்ப்பா. ஆமேன். ஸ்தோத்திரம் அப்பா. எல்லா காலங்களிலும் எவ்வளவு பெரிய பிரச்சனை முன்னாடி இருந்தாலும் துதிக்கிறதுக்கு அவங்க இருதயத்தில் ஆமேன் நினைவு கூறணும் ஏசப்பா. அப்பா தாவீது ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போதும் சரி, கோலியாத்துக்கு முன்னாடி நிற்கும் போதும் சரி, சவுல் துரத்தும் போதும் சரி, மகன் எதிராக நிற்கும் போதும் சரி, அவனுடைய துதிப்பு அப்படிங்கிற விஷயத்தை விட்டு கொடுக்கவே இல்லைப்பா. தாவீது உங்கள் இருதயத்துக்கு மிகவும் பிடித்தவனாக இருந்தான்ப்பா. தாவீதின் குமாரன் அப்படின்னு உண்மை சொல்கிற அளவுக்கு நீங்கள் தாவீதை மேன்மைப்படுத்தினீங்கப்பா. அத்தனை மகிமையும் நீங்கள் கொடுத்தீங்க ஏசப்பா. இன்றைக்கு என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் இந்த பிள்ளைகள் அப்பா ஸ்தோத்திர ஏசப்பா.
அத்தனை பேருடைய முகத்திலையும் உம்முடைய பிரகாசம் ஜொலிக்கணும் ஏசப்பா. இவர்களை மேன்மைப்படுத்தணும் ஏசப்பா. அத்தனை ஆசீர்வாதங்களும் கொடுக்கணும்ப்பா. உம்முடைய இருதயத்துக்கு பிடித்தவர்களாக மாறணும் ஏசப்பா. அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா சூழ்நிலைகளிலும், ஏதாவது வேலைக்கு போகும்போதும் சரி, இல்லை எவ்வளவு பெரிய பிரச்சனை மலை போல் அவங்க முன்னாடி இருந்தாலும் சரி, இல்லை எவ்வளவு பெரிய தாங்க முடியாத கஷ்டம் அவங்களுக்கு இருந்தாலும் சரிப்பா, எல்லா சூழ்நிலைகளிலும் அவங்க நாவிலிருந்து துதி பாடிக்கிட்டே இருக்கணும் ஏசப்பா. அவங்க இருதயத்தின் ஆழத்திலிருந்து உம்முடைய வல்லமையை விசுவாசித்து அப்பா அவங்க துதிச்சுக்கிட்டே இருக்கணும் ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஏசப்பா. துதிங்கிறது அவங்களுடைய இரத்தத்தில் கலந்து அவங்களுடைய ஹேபிட்டாக மாறப்போகிறமைக்காக நன்றி ஏசப்பா. என்ன நடந்தாலும் உண்மை துதிக்க கற்றுக்கொள்ளணும் ஏசப்பா. எது நடந்தாலும் துதிக்கிறதுக்கு கற்றுக்கொள்ளணும் ஏசப்பா. நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஏசப்பா. துதியினால் அப்பா எரிக்கோ மதில் இடிந்தது ஏசப்பா. அத்தனை சண்டைகளிலும் நீங்கள் யுத்தம் அவங்களுக்காக செஞ்சு வெற்றியை வாங்கி கொடுத்தீங்க ஏசப்பா. ஆமென். உம்மை துதிக்கிறோம் ஏசப்பா. சிலுவையில் சாத்தானை முழுமையாக வெற்றி சிறந்தீங்க ஏசப்பா. நாங்கள் உண்மை துதிக்கிறோம் அப்பா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிக்கிறோம் ஏசப்பா. எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்த நன்மைகளுக்காக உண்மை துதிக்கிறோம் ஏசப்பா. ஆமென். அத்தனை பிரச்சனைகளிலிருந்து அழகாக எங்களை தூக்கி வெளியே கொண்டு வந்தீங்க ஏசப்பா. பிரச்சனையின் மத்தியில் நாங்கள் நடக்கும்போது அந்த வேதனையை எங்களை படவிடாமல் எங்களை காத்து தேற்றி தாங்கி தப்பு வித்தீங்க ஏசப்பா. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ நெருப்பில் போடப்படும்போது அந்த நெருப்பின் வாசம் கூட அவங்க மேலே இல்லாமல் நீங்கள் அவங்கள பாதுகாத்தீங்கப்பா. இன்றைக்கு நாங்கள் எங்கள் வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது எவ்வளவோ பெரிய பெரிய பிரச்சனைகள்ப்பா. ஆனால் அதன் நடுவே நாங்கள் நடக்கும்போது எங்களை உங்களுடைய தோளில் தூக்கி சுமந்திருக்கீங்க ஏசப்பா. எங்கள் கால் வழுக்காதபடிக்கு தூதர்களுக்கு கட்டளையிட்டிருக்கீங்கப்பா. எங்கள் கரங்களை பற்றி கொண்டு எங்களை நீங்கள் வழி நடத்தியிருக்கீங்க ஏசப்பா. ஆவியானவர் எங்களை தேற்றி இருக்கிறாரு. அவரோட கைடன்ஸில் தான்ப்பா நாங்கள் எல்லாத்தையும் கடந்து இன்றைக்கு மட்டும் எங்களை காத்து வழி நடத்திருக்கீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோமப்பா. ஸ்தோத்தரிக்கிறோமப்பா. இன்னும் எங்கள் வாழ்க்கையில் வரப்போகிற அத்தனை பிரச்சனையில் இருந்தோம் நீங்கள் எங்களை தப்பு விப்பீங்கிறதை நாங்கள் நம்புகிறோம்ப்பா, விசுவசிக்கிறோம். எங்களுக்கு நீங்கள் நன்மையானதை தான் திட்டமிட்டு வைத்திருக்கீங்க என்பதை நாங்கள் உறுதியாக நம்புகிறோம் ஏசப்பா. இன்னும் எங்களை நீங்கள் உயர்த்த போகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் கொடுக்குற ஏசப்பா. அந்த பிள்ளைகள் இப்போ இருக்கிற லெவலை காட்டிலும் அடுத்த லெவலுக்கு நீங்கள் உயர்த்துறீங்க ஏசப்பா. ஆமென். அதுவும் அப்பா நீங்கள் எங்களுக்காக கிரியை செய்து எங்களை உயர்த்துறீங்க ஏசப்பா. எங்களுடைய அப்பா அத்தனை முயற்சிகளையும் உங்கள் கரத்தில் கொடுக்குற ஏசப்பா. ஆபிரகாமின் அத்தனை ஆசீர்வாதங்களும் எங்களை சுதந்திரிக்க வைத்திருக்கமைக்காய் உமக்கு நன்றி ஏசப்பா. ஆமென். அத்தனை அதிசயங்களையும் அற்புதங்களையும் எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நடத்துங்கப்பா. சுற்றி இருக்கிற அத்தனை ஜனங்களும் ஆச்சரியப்பட்டு பார்க்கத்தக்கதாக உம்முடைய பிள்ளைகளை நீங்கள் வழி நடத்துகிறமைக்காய் நன்றி. இன்று இரவு தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்க, நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா. வீட்டை சுற்றும் இரத்தத்தை தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனிய மந்திரம் செய்வனை பாவம் சாபம் நோய் விபத்து எல்லாவற்றையும் எங்களை விலக்கி பாதுகாப்பதாக. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையாளங்களை தாங்குங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உங்களுடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து இரவு தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்க. நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா. வீட்டை சுற்றியும் இரத்தத்தை தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனிய மந்திரம் செய்வனை பாவம் சாபம் நோய் விபத்து எல்லாவற்றிலிருந்து விலக்கி பாதுகாப்பதாக. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் தாங்குங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.